வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு கீரை ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த சிகப்பு கலர் கீரை வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பச்சை கலரில் இருக்க கீரையை விட இந்த சிகப்பு கலரில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நிறைய சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. இது எப்படி செய்யலான்றதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த கீரை ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 2 கை அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன், பச்சை பயிறு. இது வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு இருக்கும், சின்ன கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நான் வந்து வறுக்கலாம் இல்லை, அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். 4 பல் பூண்டு சேர்த்துருக்கேன், ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்திருக்க கீரை அளவுக்கு இந்த ஒரு வெங்காயம் ஒரு தக்காளின்றது சரியாக இருக்கும். நிறைய தக்காளி சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் புளிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஒரு தக்காளியே போதுமானதாக இருக்கும். ஒரு 5 விசில் விட்டு பருப்பு வெந்ததுக்கப்புறமா நான் அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். வெங்காயம் தக்காளி லைட்டாக மசிஞ்சு போகிற அளவுக்கு ரொம்ப லைட்டாக கடைஞ்சி விட்டுக்கிட்டால் போதும். ஆனால் பருப்பு அதில் ஒன்றும் பாதியமாக அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த பதத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவு தண்ணி இருந்தால் போதும். இப்போது நம்ம கொஞ்சம் மசாலாக்கள்லாம் சேர்த்துடலாம். இது கூட ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் 1/4 ஸ்பூன் அளவுக்கு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துருக்கேன். இது மூணுத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இதை இந்த பருப்பை வந்து நம்ம அப்படியே கொதிக்க விடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே கீரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணாதீங்க. அப்படி வாஷ் பண்ணால் அதில் இருக்க சத்துக்கள் எல்லாம் தண்ணியோடையே போய்டும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சிகப்பு கீரையை நம்ம இந்த பருப்பில் வந்து ஃபுல்லாக சேர்த்துடலாம். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சிகப்பு கீரை ரொம்ப பெருசு பெருசாக போட்டிங்கன்னா வாயில் மாட்டும்போது பசங்களுக்கு சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும். ஸோ குட்டி குட்டியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாதத்தோடு பிசைஞ்சு தரும்போது அவங்களுக்கு வந்து வித்தியாசமாக தெரியாது, அழகாக சாப்பிட்ருவாங்க. இப்போது கீரை போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கீரை போடும்போது கீரை நிறைய இருக்க மாதிரி நமக்கு தெரியும். கொஞ்சம் கொதிச்சதுன்னா அப்படி கீரையெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாது. இந்த அளவு, அதாவது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த கீரை கூட்டு வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காவை நல்லா வரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். கொதித்து அதாவது கீரை ஒரு பாதி அளவு வெந்து போகணும். வெந்து போனதுக்கப்புறமா நம்ம இந்த தேங்காவை அப்படியே சேர்த்துக்கலாம் அரைச்சி. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் கீரை வந்து நிறைய அளவில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதே சமயம் பார்க்கவே ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கீரையை தாளிக்கிறதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சமாக சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் வத்தல் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து 4 எடுத்து நான் உடைச்சி வச்சுருக்கேன். இது வந்து நல்லாவே காரமாக இருக்கும், குண்டு மிளகா. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. முன்னாடியே நம்ம வந்து மிளகாத்தூளும் சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா மணமாக சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் நல்லா கீரையில் இறங்கியிருக்கும். இப்போ இதை அப்படியே நல்லா கொஞ்சம் நேரம் விடலாம். அந்த சீரகம் வந்து கலர் மாதிரி கொஞ்சம் லைட்டு ப்ரௌனாக டார்க் ப்ரௌனாக மாறணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க கீரையில் இந்த தாளிப்பை கொட்டி கலந்துடலாம். இதில் வடகம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. வடகம் சேர்க்காமலே இது ரொம்ப நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இதை அப்படியே நம்ம கீரையில் இப்போ கலந்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு கீரையை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நார்மலாக வந்து நம்ம பச்சை கலர் கீரை இருக்கு இல்லையா, அரைக்கீரை சிறுக்கீரையில் இந்த மாதிரி செய்யும்போது அதுவுமே நல்லாயிருக்கும். ஆனால் இந்த சிகப்பு கீரை வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். இந்த சிகப்பு கீரையில் வந்து கூட்டு செய்யலாம், பொரியல் செய்யலாம், கடையலாம், எல்லாமே அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கீரை ரெசிபியை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.